ஒரு படத்தை எடுக்கும்போது ஒரு பட்ஜெட் போட்டு எடுக்கும்போது கலெக்ஷன் அதை விட அதிகமாக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் எடுக்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தோணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்குது. இப்போ வந்த படம் பார்த்தீங்கன்னா மதகத ராஜா, அதாவது 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 15 கோடியில் படத்தினே அந்த படத்தை எடுத்திருக்காங்க. இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா 45 கோடி பார்த்தீங்கன்னா இந்த படம் கலெக்ஷன் பண்ணியிருக்குங்க. அதாவது 3 மடங்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு லாபம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு ஒரு கம்பேக்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பட வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தானம் பார்த்தீங்கன்னா காமெடியாகவே இருந்திருக்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோ தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பால டேரக்ட் பண்ண வணங்கான் படம் அருண் விஜயோட நடிச்சிருக்காரு இல்லையா, அந்த படம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 20லேருந்து ஒரு 50 கோடி வரையும் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா 21 கோடி வரையும் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சங்கர் எடுத்த கேம் சேஞ்சர் மூவி, இது பார்த்தீங்கன்னா 450 கோடி பார்த்தீங்கன்னா பட்ஜெட் போட்டு எடுத்திருக்காங்க. இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 197, அதாவது 200 கோடி வரையும் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புஷ்பா 2, இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 500 கோடிங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 1817 கோடி இருந்ததுன்னா கலெக்ஷன் பண்ணியிருக்கு.